ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நத்திங் ஃபோன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு திரிப்பாங்க. ஆனால் அவங்களோட நத்திங் ஃபோன் ஒன்னோட டிசைன் வைஸ், அதாவது டிரான்ஸ்பரண்ட் பாடின்றது அது ஒரு யூனிக்னஸ் தான். ஆனால் ஓவராலாக டிசைன் அந்த கையில் பிடிக்கும் போது இன் ஹேண்ட் ஃபீலாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி குப்புற படுத்து பார்க்கும்போது ஐஃபோன் 12 இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நத்திங் ஃபோன் 2மே பார்த்திங்கன்னா ஐஃபோனோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பெக்கோட ரிவீல் டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது லான்ச் ஆகலை, லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் இவ்வளோ தாnkவா லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வட்டம் டிசைன் வைஸ் பார்க்கும்போது சைடில் கேர்வியான ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 12 சீரீஸ் மாதிரி இருந்துச்சா சைடில் உள்ள டிசைன்லாம். இப்போ ஐஃபோனோட அந்த 11, 8லாம் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கேர்வியாக சர்க்கிளாக இருக்கும். கையில் பிடிக்கும்போது அந்த கேர்வ்னஸ் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தெரியும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வட்டம் நத்திங் ஃபோன் 2 பார்த்திங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேஜர் ஐஃபோன் 1க்கும் நத்திங் ஃபோன் 1க்கும் நத்திங் ஃபோன் 2க்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது அது பாக்ஸாக இருந்துச்சு, இது கேர்வியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் பின்னாடி உள்ள லைட் பேட்டர்ன்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த விட்டு போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 1, நத்திங் ஃபோன் 2 சேம் டிசைன் தான். எட்ஜஸ்லாம் கேர்வியாக, அந்த சைடு ஃப்ரேமே பார்த்திங்கன்னா கேர்வாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜர் மாறுதலாக இருக்குது. இப்போ யூரோப்பில் பொறுத்த வரைக்கும் டாப் டு பாட்டம் இதுதான் ஸ்பெக் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6.7 இன்ச் OLED டிஸ்பிளே இந்த வட்டம். ஸோ நத்திங் ஃபோன் 1ஓட நத்திங் ஃபோன் 2ல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது. அதே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட OLED டிஸ்பிளே தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக 4700 mAh பேட்ரி, கண்டிப்பாக இது 65 வாட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் இருக்காது, வெறும் கேபிள் மட்டும்தான் வரப்போகுது. நம்ம தான் பார்த்திங்கன்னா சார்ஜரை தனியாக வாங்கி தொலையணும். அடுத்ததாக பின்னாடி 2 கேமரா தான், 3 கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். இந்த வட்டமே எனக்கு தெரிஞ்சு 50+50 தான் வரலாம். ஏன்னா அதிகமான கேமரா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் லீக்கில் நாங்கள் 108 தரோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கேமரா பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் மாதிரியே 50+50 அப்படின்னு லான்ச் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த நத்திங்கோட சார்ஜிங் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வட்டம் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான போஸ்டரும் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. இதில் ஐஃபோனை கம்பேர் பண்ணி வேறு லைட்னிங் கேபிளை கம்பேர், இது என்னடா இவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்கி பிளெயினாக இருக்குது, இங்கே பார்த்தியா நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிலாம் போஸ்டர்ஸ்ன்றது போட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ இதோட ரேம் வேரியண்ட்டை விட ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 256 GB, இன்னொரு மாடல் 512 GB. யூரோப்போட ப்ரைஸை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது 65,000 ரூபாய்க்கு வருது. 65,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 நத்திங் ஃபோன் 1, நத்திங் ஃபோன் 2 வாங்குவீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மிட்ரேஞ்ச் ப்ராசர் வச்சு அவன் 44,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃபரில் 27, 28க்குலாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை 65க்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை உங்கள் மைண்டு வேறு எங்கேயாச்சும் போகுமா? ஐஃபோன் 14 பக்கம் தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுலேயே 2 கேமரா, அதுலேயே 2 கேமரா, அப்படி யோசிச்சு பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் யூரோப் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே வந்தால் தான் சேஃப் ஜோனில் நிற்க முடியும் இந்தியாவுக்குள்ளே. 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பக்கம், இல்லை OnePlus பக்கம், அப்படி இல்லாட்டி சாம்சங் பக்கம் தான் போவாங்க. 65லாம் இந்தியாவில் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஏன்னா நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆசையில் நிறைய பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமராக்குள்ளே அந்த ஃபாகு ஃபார்ம் ஆகுது, அந்த லைட்னிங் ஸ்ட்ரிப் பிஞ்சுக்கிட்டு வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லேயே ஏகப்பட்ட பக் இருந்துச்சு. பட் இப்போ அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யூஏயும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் 65,000 ரூபாய்க்கு ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு வருஷம் பழைய ப்ராசர் தான், அதை வாங்குவாங்களா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கில் எம் சீரீஸில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட. அதை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குவீங்க. ஸோ அதை பற்றி வாங்காதீங்க. அதை பற்றி வீடியோ போட எனக்கு விருப்பம் இல்லை, பட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா பண்ணுறேன். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அதை இக்னோர் பண்ணிடுங்க.
நான் எப்பயுமே சொல்கிறது தான், சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் லோயர் எண்டாக வேணும், 15,000 வேணும், அதுவும் சாம்சங் தான் வேணும், வீட்டில் அதை விட்டால் வேறு வாங்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் வாங்குங்க. மற்றபடி நீங்கள் சாம்சங்கில் நல்ல ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேன் எடிஷன் இல்லை சாம்சங் கேலக்ஸி S23 சீரீஸ் இப்போ இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான் நண்பா. ஸோ மேற்கொண்டு தான் சண்டேயில் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.